ஒன்று விடமாட்டேன் என்று எச்சரித்தார். திரிகோணமலையை மனதிலே வைத்துக்கொண்டு அமெரிக்கா கூறிய போது கடுமையாக எச்சரித்தார். அந்த தொலைநோக்கு பார்வையும் திட்டவட்டமான அணுகுமுறையும் தேவை. எனவே இந்தியாவை மீறி, இந்தியாவினுடைய அழுத்தத்தை மீறி இலங்கை அரசு ஒன்றும் செய்ய முடியாது என்பதுதான் நம்முடைய கருத்து. இன்னொன்று, இன்றைக்கு தீபம் தொலைக்காட்சியினுடைய நேயர்களுக்கு ஒன்றை கூற விரும்புகின்றேன். இன்று காலையிலேயே நான் சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை அவர்கள் வழங்கியிருந்தாலும் தவிர்க்க இயலாத சில காரணங்களினால் சில சந்திப்புகள் அவற்றை நான் தவிர்க்க இயலாது போறதனால் நான் காலையிலே வர முடியவில்லை. இப்பொழுது உங்களை சந்திக்கக்கூடிய, உலகெங்கும் பறந்து கிடக்கக்கூடிய புலம்பெயர்ந்த தமிழர்களை தீபம் தொலைக்காட்சியின் வாயிலாக சந்திக்கக்கூடிய ஒரு அருமையான சந்தர்ப்பத்தை நான் இங்கே பெற்றிருக்கின்றேன். இந்த நேரத்தில் ஒன்றை நான் வலியுறுத்தி கூற விரும்புகின்றேன். இப்பொழுது அங்கே இருக்கக்கூடிய நிலைமை மிகவும் மோசமான நிலைமை. இந்த சூழ்நிலையில் சர்வதேச சமுதாயத்தினுடைய கவனமும் பார்வையும் அவர்கள் பக்கம் திரும்பி வருகிற போது போரை நிறுத்து என்கின்ற குரல் இந்தியாவிலிருந்து எழுமானால் போரை நிறுத்துகிற கட்டத்துக்கு அவர்கள் வந்துதான் தீர வேண்டும். இன்னொன்று, ஈழத்தமிழர்கள் வலுவாக இருந்தால் தென்முனையிலே இந்தியாவுக்கு அது ஒரு பாதுகாப்பு. இதுதான் தொலைநோக்கு பார்வை, அம்மையார் இந்திரா காந்தியினுடைய பார்வை. சிங்கள அரசு என்றைக்கும் இந்தியாவுக்கு நட்பாக இருக்காது. கடந்த கால யுத்தங்களில் சீனத்தோடும் பாகிஸ்தானோடும் இந்தியா போர் புரிந்த அந்த காலகட்டங்களில் இந்தியாவுக்கு ஆதரவாக சிங்கள அரசு இல்லை, இலங்கை அரசு இல்லை. ஆக ஈழத்தமிழர்கள் என்றைக்கும் இந்தியாவுக்கு பாதுகாப்பாகத்தான் தென்முனையிலே இருப்பார்கள். இந்த கருத்தை நாங்கள் வைக்கிறோம். ஆகையினால் தமிழீழம் அமைவது இந்தியாவுக்கு ஏற்றது என்பதை நாங்கள் வலியுறுத்துகிறோம். தமிழீழம் அமைந்தால் உடனே தனித்தமிழ்நாடு கேட்டு விடுவார்களோ என்று ஒரு அபத்தமான வாதத்தை சில பேர் வைக்கிறார்கள். அப்படி என்றால் வங்கதேசம் பிரிக்கப்பட்டதே, இன்றைக்கு மேற்கு வங்காளம் தனியாக பிரிந்து போகிறோம் என்று சொல்லுகிறார்களா? ஆகையினாலே அந்த இவையெல்லாம் பிரச்சனையை திசை திருப்புகின்ற வாதங்கள். இப்பொழுது இருக்கக்கூடிய சூழ்நிலையில் மத்திய அரசு தன் கடமையில் இதுவரை தவறியிருந்தாலும் இப்பொழுது கொடுக்கப்படுகிற அழுத்தத்தின் காரணமாக இப்பொழுதாவது போரை நிறுத்து என்று சொல்வார்களா என்று எதிர்பார்க்கலாம். தமிழ்நாடு சட்டமன்றத்திலே ஒருமனதாக ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு எல்லோரும் ஒரே குரலில் எழுந்தால் என்ன என்று நண்பர் கேட்டார். சரியான கேள்வி. அந்த கேள்விக்கு பதில் ஏற்கனவே சொல்லப்பட்டிருக்கிறது. ஒட்டுமொத்த தமிழகத்தினுடைய மக்கள் உணர்வை பிரதிபலிப்பதற்குத்தானே ஆளுங்கட்சி எதிர்க்கட்சி என்ற வேறுபாடு இல்லாமல் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் உள்ளிட்ட, மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழகம் உள்ளிட்ட ஆளுங்கட்சிக்கு எதிர்நிலை கொண்டிருக்கக்கூடிய கட்சிகளும் சேர்ந்து ஒருமனதாக ஒரு தீர்மானம் சட்டமன்றத்திலே நிறைவேற்றப்பட்டது. போரை நிறுத்துவதற்கு இந்திய அரசு வற்புறுத்த வேண்டும் என்று. இதைவிட என்ன வேண்டும்? அந்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்ட மை காய்வதற்குள்ளாகவே போர் நிறுத்தமா? அந்த பேச்சுக்கே இடமில்லை. போரை தொடர்ந்து நடத்துவேன், விடுதலை புலிகளை முற்றாக அழிப்பேன் என்று கொக்கரித்து விட்டு போனாரே, அதுவும் இந்திய நாட்டின் தலைநகரத்திலே ஆக இந்திய அரசு உரிய அழுத்தத்தை கொடுக்க தவறியதன் விளைவாகத்தான் அதிபர் ராஜபக்சே அப்படி பேச முடிந்தது. எனவே இப்பொழுது இந்த போக்கு சரியல்ல என்ற உணர்வு மத்திய அரசாங்கத்துக்கு ஏற்பட வேண்டும், ஏற்படும் என்று நான் நம்புகிறேன். ஆக இதை ஏற்படுத்துவதற்குத்தான் நாங்கள் அழுத்தம் கொடுக்கிறோம். நாங்கள் மக்கள் மத்தியிலே குற்றச்சாட்டை வைக்கிறோம். எதற்கு? இதை கண்டாவது மத்திய அரசாங்கம் இப்ப இந்த குற்றச்சாட்டுக்கு ஆளாகிறோமே என்ற எண்ணத்திலாவது கொடுக்கின்ற உதவியை நிறுத்தி போரை நிறுத்துகிறாயல்ல என்று சொல்லட்டும். அந்த நல்ல நோக்கத்திலே தான் நாங்கள் இந்த குற்றச்சாட்டை நாங்கள் வைக்கிறோம், வேற அரசியல் நோக்கத்துக்காக அல்ல. இந்த இடத்துல இப்ப தமிழக அரசு தொடர்ச்சியாக மத்திய அரசாங்கத்திற்கு அழுத்தம் கொடுக்க வேண்டும் என்று நீங்கள் எல்லோரும் குறிப்பிடுகின்றீர்கள். முக்கியமாக மதிமுக, பாமக போன்ற எல்லா கட்சிகளும் குறிப்பாக சொல்கின்றன. தமிழகத்தினுடைய அழுத்தம் போதாது என்று, தமிழக அரசினுடைய அழுத்தம் போதாது என்று சொல்ல வருகின்றீர்களா? தமிழக மக்களின் அழுத்தம் இருக்கிறது. தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. உரிய அழுத்தத்தை தமிழக அரசு கொடுக்கவில்லை. இது தமிழ்நாட்டு மக்கள் மனதுக்கு ஒரு திருப்தி அளிப்பதற்காக ஒரு தீர்மானம் போடுகிறோம், அனைத்து கட்சி கூட்டம் போடுகிறோங்கிற ஒரு மாதிரியான தோற்றத்தை ஏற்படுத்துகிறதே தவிர, நீங்கள் மத்திய அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய பிரதம அமைச்சரிடத்தில் நீங்கள் போரை நிறுத்துகின்ற நடவடிக்கையில் ஈடுபடாவிட்டால் உண்மையிலே அத்தனை அறிவித்தபடி அத்தனை எம்பிக்கள் ராஜினாமா செய்வார்கள்.
இது ஒரு பெரிய அரசியல் ரீதியாக நாங்கள் உங்களை எதிர்கொள்ள வேண்டியது இருக்கும் என்ற ஒரு உணர்ச்சியை ஏற்படுத்தியிருந்தால் அரசியலிலே சில பாதகமான விளைவுகள் ஏற்பட்டுவிடும். 3-4 மாதத்தில் நாடாளுமன்ற தேர்தல் வரப்போகிறது. இது தங்களுக்கு பாதகமாக வந்துவிடும் என்றாவது கருதி அந்த அழுத்தம் கொடுக்கப்பட்டிருந்தால் உரிய நடவடிக்கை எடுத்திருக்கும். அப்படி அழுத்தம் கொடுக்கப்படவில்லை என்பது எளிதிலே புரிந்து கொள்ளலாம். செய்திகளை ஊன்றி கவனித்தால் அழுத்தம் கொடுக்கப்படவில்லை என்கின்ற உண்மை அனைவரும் ஏற்றுக்கொண்டுதான் தீர வேண்டும். இப்பொழுது நீங்கள் இங்கே வெளிநாட்டிலே, முக்கியமாக இங்கே லண்டனிலே பல முக்கியஸ்தர்களை சந்தித்திருக்கிறீர்கள், பாராளுமன்ற முக்கியஸ்தர்களை எல்லாம் சந்தித்திருக்கிறீர்கள். இங்கு அவர்கள் ஈழ தமிழர்களுடைய நிலைமை தொடர்பாக என்ன கருத்துக்களை கொண்டிருக்கின்றார்கள்? நீங்கள் என்ன விடயங்களை அவர்களுக்கு எடுத்து கூறினீர்கள்? மனதிற்கு மிகவும் நிறைவு தருகிற, ஆறுதல் தருகின்ற விஷயம் என்னவென்றால், இன்றைக்கு இங்கிலாந்தில் இங்கே பிரித்தானிய பாராளுமன்ற உறுப்பினர்களின் தமிழ் மக்களுக்கான அனைத்து கட்சி குழுவினுடைய அழைப்பினை ஏற்று நான் இங்கு வந்தேன். இங்கு தொழிற்கட்சி, கன்சர்வேட்டிவ் கட்சி, லிபரல் கட்சி ஆகிய கட்சி எம்பிக்களிடத்தில் இதற்கு முன்பு இல்லாத ஒரு பரிவுணர்ச்சி ஈழத்தமிழர்கள் பால் ஏற்பட்டிருப்பதும், அவர்கள் பக்கம் நியாயம் இருக்கிறது, நீதிக்காகத்தான் ஈழத்தமிழர்கள் போராடுகிறார்கள், அந்த ஆயுத போராட்டம் வேறு வழி இல்லாமல் அவர்கள் ஆயுத போராட்டத்தை மேற்கொள்ள வேண்டிய நிலைமைக்கு தள்ளப்பட்டார்கள் என்பதையும் நன்றாக உணர்கிறார்கள். இது நாளும் வளரும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மத்தியிலே. அப்படி வளர்கிற போது விடுதலை புலிகளின் மீதான தடையை நீக்க வேண்டும் என்கின்ற கோரிக்கையையும் நான் அவர்கள் பரிசீலிக்க வேண்டும் என்று நான் இன்றைக்கு பேசுகிற போது எடுத்து சொன்னேன். நான் இந்த அளவுக்கு அவர்கள் எனக்கு பேச வாய்ப்பு கொடுப்பார்கள் என்றெல்லாம் நான் எதிர்பார்க்கவில்லை. அவர்கள் அதற்கு பிறகு அவர்கள் பேசிய நாடாளுமன்ற உறுப்பினர்களிடத்திலே பேசிய போது, சில நாடாளுமன்ற உறுப்பினர்களை நான் வெளியிடத்திலே சந்தித்த போது, அவர்களிடத்திலே நான் உரையாடிய போது மிகுந்த கவலையோடும் கவனத்தோடும் இருக்கிறார்கள். ஆகவே இந்த அரசாங்கம், இங்கிலாந்து அரசாங்கம்தான், பிரித்தானிய அரசு அது ஒரு பெரிய சாம்ராஜ்யமாக, பிரிட்டிஷ் சாம்ராஜ்யமாக இருந்தபோது சிங்களவர்கள் கையிலே கொண்டு போய் தமிழர்களை ஒப்படைத்து விட்டு வந்து விட்டார்களே. ஆக உங்களுக்கு தான் பொறுப்பு அதிகம், நீங்கள் இதில் தலையிட வேண்டும் என்று சொல்லுகிற போது அவர்கள் அதை கவலையோடு கவனிக்கிறார்கள். இதனுடைய விளைவு பிரித்தானிய பாராளுமன்றத்திலே ஒரு நல்ல ஆதரவு ஏற்பட்டுவிட்டால் அது நிச்சயம் ஐரோப்பிய பாராளுமன்றத்திலே பிரதிபலிக்கும், ஐரோப்பிய நாடுகளிலே பிரதிபலிக்கும். அதனுடைய விளைவு எதிர்காலத்திலே அமெரிக்காவிலும் பிரதிபலிக்க வாய்ப்புண்டு. இந்தியாவிலும் இப்போது இதுவரை இருந்த நிலை மாறி ஈழத்தமிழர்கள் பிரச்சனையில் ஒரு புதிய பரிமாணம் ஏற்பட்டிருக்கிறது. தமிழ்நாட்டில் இந்த கொந்தளிப்பு இதுக்கு முன்பு கிடையாது. எப்படி திடீர்னு வந்துச்சுன்னா அது நீர் பூத்த நெருப்பு. சண்டை நடக்குது, நம்மளால் அடிபடக்கூடாதுன்னு நினைக்கிறதான இயற்கைங்க. எந்த கிராமத்தில் 2 பேர் சண்டை போட்டுக்கிட்டா கூட 2 கிராமத்துக்கு இடையில் நம்ம ஊருக்காரன் அடிபடக்கூடாதுன்னு நினைப்பான். ஆகவே எதனால் இவ்வளோ ஆதரவு உணர்ச்சி வந்ததுன்னு நினைக்கிறீங்க? போர்முனை செய்திகள் தான் முக்கிய காரணம். தமிழ் மக்கள் அல்லல் படுகிறார்கள், கொட்டும் மழையிலே மரங்களுக்கு கீழே அவதிப்படுகிறார்கள், குழந்தை குட்டிகளோடு நம்முடைய தாய்மார்கள் வேதனைப்படுகிறார்கள், பசியாலும் நோயாலும் துடிக்கிறார்கள், கேள்வி கேட்பார் இல்லாமல் குண்டு வீசி கொல்லுகிறான், குண்டு வீச்சில் சாகிறார்கள். இந்த செய்தி வர 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 தமிழ்நாட்டு மக்கள் மனதிலே அதுதான் இந்த ஆதரவு உணர்ச்சி காரணமே போர்முனை செய்திகள் தான். மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ எங்களோடு இருக்கின்றார். தொடர்ச்சியாக ஈழத்தமிழர்களுக்காக தொடர்ந்த ஆதரவை அவர் வழங்கி வந்திருக்கின்றார். அவரோடு நீங்களும் உரையாடலாம். 00442881411818 என்கின்ற எமது வளமையான தொலைபேசி இலக்கத்திற்கு வாருங்கள். வைகோ அவர்கள் பல முக்கியஸ்தர்களை இங்கு சந்தித்திருக்கின்றார். ஈழத்தமிழர் பிரச்சனை தொடர்பாக தெளிவாக எடுத்து கூறியிருக்கின்றார். ஐரோப்பிய நாடுகளினுடைய பிரசன்னம் ஏற்கனவே அதிகமாக இருந்தது. ஆனால் இப்பொழுது அந்த பிரசன்னத்தை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்புகள் ஏதாவது தென்படுகிறதா? நீங்கள் சந்தித்த பாராளுமன்ற உறுப்பினர்களோடு பேசும் பொழுது நன்றாக புலனாகிறது. அவர்கள் மிகுந்த ஆர்வத்தோடு இருக்கிறார்கள், அனுதாபத்தோடு இருக்கிறார்கள். ஈழத்தமிழர்களுக்கு ஆதரவாக அவர்கள் குரல் கொடுக்க தயாராக இருக்கின்றார்கள். எனவே அந்த வகையில் நிச்சயமாக பிரித்தானிய பாராளுமன்ற உறுப்பினர்களினுடைய
ஈழத்தமிழர்கள் ஆதரவு மேலும் மேலும் வளரும் என்ற நம்பிக்கை எனக்கு ஏற்பட்டிருக்கின்றது. நன்றி. இன்னும் ஒரு நேயர் வந்திருக்கின்றார். வணக்கம்.